இதனூடாக 300 மில்லியன் ரூபாவுக்கும் அதிகமான வருமானம் கிடைக்கும் என திருகோணமலை துறைமுகத்தின் பதிவிட முகாமையாளர் சரத்குமார் தெரிவிக்கின்றார். மன்னார் காற்றாலை மின் உற்பத்தி நிலையத்திற்கான 5 காற்றாலை மின் கோபுரங்களை ஏற்றி வந்த AAL பேங்காக் கப்பல் துறையின் ஒரு தளத்தில் தனது செயல்பாடுகளை முன்னெடுத்து வருகிறது. ஹாய்லோங் 1 என்ற மற்றொரு கப்பல் மீள் ஏற்றுமதிக்காக கொண்டுவரப்பட்ட 17,000 டன் கட்டுமான இரும்பு கம்பிகளின் செயற்பாடுகளுக்காக துபாயிலிருந்து வருகை தந்துள்ளது. யூனிவெல் கப்பல் ஊடாக சீமந்து நிறுவனத்திற்காக இந்தோனேஷியாவிலிருந்து நாட்டுக்கு கொண்டுவரப்பட்ட 55,000 டன் நிலக்கரி தரையிறக்கப்பட்டு வருகிறது. திருகோணமலை துறைமுகத்தில் இவ்வாறு ஒரே நேரத்தில் 3 கப்பல்கள் செயற்பாடுகளில் ஈடுபட்டிருப்பது இதுவே முதல் முறை என திருகோணமலை இலங்கை துறைமுக அதிகார சபையின் பதிவிட முகாமையாளர் சரத்குமார் குறிப்பிட்டார். முதலாக இவ்வாறான ஒரு நிகழ்வு இந்த திருகோணமலை துறைமுகத்தில் நடக்க தொட்டு நானும் துறைமுக அதிகார சபையின் ஊழியர் என்ற வகையில் நான் சந்தோஷப்படுகிறேன். மிக பரந்த அளவிலான வருமானங்களை பெறக்கூடிய திட்டங்களை எங்களுடைய இது நல்ல முறையில் வெற்றி அளிக்கும் என்று நினைக்கிறோம். அதே மாதிரி எதிர்வருங்காலங்களிலும் இவ்வாறான கப்பல்கள் உண்டா வரும் பட்சத்தில் நாங்கள் செய்வதற்கு தயாராக இருக்கிறோம். எங்களுடைய ஊழியர்களும் மிக சந்தோஷமாக இதை செய்து கொடுக்கிறார்கள் என்பதை நான் மிக மனமகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன்.